கட்டாய தமிழ் தகுதி தேர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்றைய காணொலி வாயிலாக தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இந்த கட்டாய தமிழ் தகுதி தேர்வுக்கு நீங்கள் 50க்கு 20 மதிப்பெண் எடுத்தால் போதும். ஸோ அதனால் இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதான காணொலியாக இருக்குங்க. ஸோ கொஷினை பார்த்தீங்கன்னா, கீழ்கண்டவற்றில் குறில் எழுத்து யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ குறில்னால் என்னது? ஆ, ஈனா, ஊனா அப்படி தான் வரும், சரிங்களா? அது குறில் சவுண்டு கம்மியாக இருக்கும், நெடில்னால் அதிகமாக இருக்கும். ஆனால் அது நெடில். அப்போ நமக்கு குறில் தான் கேட்டிருக்காங்க. பதில் ஆ. பார்த்து கொஸ்டின் பார்த்துங்க, ஆ, ஈ, ஏன்னு வருது. அப்போ குறில் ஆ தான். ஸோ உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 12. மைய எழுத்துக்கள் 18. இப்போ நம்ம உயிரெழுத்துக்கு தான் கேட்டிருக்காங்க. உயிரெழுத்துக்கள் 12. விடுபட்ட எழுத்தினை எழுதுக. ஸோ பார்த்தீங்கன்னா கம்பம், கா, இம்பம் அப்படின்னு தான் கரெக்டாக பொருந்தது. அப்போ ஆன்சர் இம்மு தான், கம்பம். திருக்குறளில் ஒரு அதிகாரத்தில் எத்தனை குறள்கள் வேணால்? ஒரு அதிகாரம்னா 10 பாட்டாக தான் இருக்கும், சரிங்களா? திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னா 133 அதிகாரங்கள், 1330 குறட்பாக்கள், சரிங்களா? நமக்கு அதிகாரம், ஒரு அதிகாரத்தில் எத்தனை இருக்கும் அப்படின்னா 10 குறள்கள் இருக்கும், ஓகேவா? அப்போ மொத்தம் அதிகாரம் 133, குறட்பாக்களுக்கு 1330 ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடி என்பது எதனை குறிக்கிறது? நாடி என்பதுனா விரும்பி. நாடி என்பது எதனை குறிக்கிறது? விரும்பி. அடுத்தது, நிரந்தரம் என்ற சொல்லில் பொருள் யாது? ஸோ நிரந்தரம்னா அது பெர்மனண்டாக இருக்கிறது, காலம் முழுமையும். நிரந்தரம் என்ற சொல்லின் பொருள் காலம் முழுமையும். வயலும் வயல் சார்ந்த இடமும் என்னென்னா மருதம். வயலும் வயல் சார்ந்த இடம் எதுனா மருதம். அப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இது இருக்கும், சரிங்களா? கடலும் கடல் சார்ந்த இடம்னா அது நெய்தல். மலையும் மலை சார்ந்த இடம்னா குறிஞ்சி, சரிங்களா? பாலைவனம்னா உங்களுக்கு தெரியும், வறண்ட பூமி, அது பாலை, சரிங்களா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, சரிங்களா? மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். தஞ்சாவூர் கீழ்கண்ட எந்த பகுதியில் உள்ளது? தஞ்சை சோழ நாடு, மதுரை பாண்டிய நாடு, சரிங்களா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சேர நாடு, பல்லவ நாடு. இப்போ ஆப்ஷன் சோழ நாடு தான். தமிழ்தாய் வாழ்த்தை எழுதியவர் யார்? மனோன்மணியம் பே. சுந்தரம் பிள்ளை. தசம்னா என்ன அப்படின்னா 10. சதம்னா தான் 100. தசம்னு சொல்லுங்கன்னா 10, சரிங்களா? கற்றவருக்கு அழகு தருவது எது அப்படின்னா, கற்றவருக்கு அழகு தருவது எது? கல்வி தானே அழகு. தங்கம் வெள்ளி வைரம் கிடையாது, கல்வி தான் சரியான பதில். கற்றோர்க்கு கல்வி நலனே கடனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாபாம், முற்ற முழுமணி பூணுக்கு பூண் வேண்டா யாரோ அழகுக்கு அழகு செய்வார். இந்த பாடலில் கலன் எனப்படுவது எதுனா அணிகலனாக தான் கலன் சொல்கிறாங்க. அறியாமையை நீக்கி அறிவி தருவது கல்வி. அறியாமையை நீக்கி அறிவி தருவது எது? கல்வி தான். திருவிக என்று அனைவராலும் குறிப்பிடப்படுபவர் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். திருவிக என்று அனைவராலும் குறிப்பிடப்படுபவர் திருவாரூர் விருதாச்சலம் கல்யாண சுந்தரனார். பண்ணு என்பது இசை. பண்ணுன்னா என்னது? இசை, நீர்நிலை கிடையாது. பண்ணுங்கிறது இசை தான். முதுமக்கள் தாலி கிடைத்த இடம் அப்படின்னு கேட்டிருக்காங்க, ஆதிச்சநல்லூர். அது முதுமக்கள் தாலிகள் கிடைத்த இடம் ஆதிச்சநல்லூர். கீழடி தற்போது எந்த மாவட்டத்தில் உள்ளது அப்படின்னா, நீங்கள் மதுரையை சொல்லக்கூடாது. இது சிவகங்கை மாவட்டம், திருப்புவனம் பக்கத்தில் இருக்குது, சரிங்களா? கீழடிங்கிறது, சரிங்களா? அப்போ எல்லோரும் மதுரைன்னு பார்ப்பாங்க. மதுரைக்கு பார்டர் தான், ஆனால் அது அமைந்திருக்கிற இடம் இப்போ சிவகங்கை மாவட்டம். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த பாயில் குழந்தைகளை படுக்க வைப்பார்கள்னா தடுக்கு பாய். எந்த பாயில் குழந்தையை படுக்க வைப்பார்கள்னா தடுக்கு பாய். பிரம்பு பார்த்திங்கன்னா எந்த வகையை சேர்ந்தது? உலோகம், மரம் வகை தாவரம், கொடி வகை தாவரம் பிரம்பு. முரசு என்பது தோல் கருவி. முரசு என்பது தோல் கருவி. நீங்கள் ஸ்கூல் புக் பேக் கொண்டு பார்த்தாலே போதுங்க, இதுக்கு ஈஸியாக எல்லோரும் பதில் சொல்லலாம். சிறிய உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை. சிறிய உடுக்கையின் பெயர் குடுகுடுப்பை. தப்பாட்டத்தில் கீழ்கண்டில் எது பயன்படுகிறது? தப்பாட்டத்தில் கீழ்கண்டில் எது பயன்படுகிறதுனா பறை தான் பயன்படுகிறது. அரசரை அவரது டேஸ் காப்பாற்றும். எது காப்பாற்றும்? செங்கோல், படை வலிமை, வெண்கொற்ற குடை, குற்றமற்ற ஆட்சி. பதில் பார்த்திங்கன்னா குற்றமற்ற ஆட்சி தான் காப்பாற்றும். 23. தகுடூர் என்று இவ்வாறு அழைக்கப்படுது. தகுடூர்னு தெரியும், தருமபுரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஊர்களின் சிறப்பு பெயர்களையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தகுடூர் என்று அழைக்கப்படுவது தருமபுரி.
தமிழர் திருநாள் தை முதலாம் தமிழனை இனிக்கும் பொங்கல் பாடல் எழுதியவர் வந்து முடியரசன். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல் திருநாள் என்ற பாடல் எழுதியவர் முடியரசன். சாதி இரண்டொல்லிய வேறில்லை என்றே தமிழ்மகள் சொல்லிய சொல் அமிழ்தம் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் மகாகவி பாரதியார். இந்திய மொழிகளிலே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரி எந்த மொழினா தமிழ்மொழி. இந்திய மொழிகளிலே மேலைநாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சரி எந்த மொழினா அது தமிழ்மொழி. முதல் தமிழ் கணினியின் பெயர் வந்து திருவள்ளுவர். முதல் தமிழ் கணினியின் பெயர் திருவள்ளுவர். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கூறியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. பெண்ணரசி என்னும் சொல்லை பிரித்துக்கொள்வது பெண் கூட்டல் அரிசி. பெண்மை வராதுங்க, பெண் கூட்டல் அரிசி. விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். விருந்தே புதுமை என்று கூறியவர் தொல்காப்பியர். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்று கூறியவர் ஔவையார். மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என கூறியவர் ஔவையார். கரிசல் இலக்கியம் எந்த வட்டாரத்தில் தோன்றியதுன்னா கோவில்பட்டி. கரிசல் இலக்கியம் கோவில்பட்டி. இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னா தூத்துக்குடி மாவட்டம். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எதுனா ஒழுக்கம். உயிரை விட சிறப்பாக பேணி காக்கப்படுவது எதுனா ஒழுக்கம். உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது எது? சிந்தனை. உயிரினங்களில் மனிதரை உயர்த்தி காட்டுவது எது? சிந்தனை. ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏறுகோள். ஏறு தழுவுதல் நிகழ்வு சிலப்பதிகாரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏறுகோள். இணைய வழியில் இயங்கும் மின்னணு இயந்திரம் ஏடிஎம் சொல்லுவாங்க. தான் இயக்க பண இயந்திரம். பல்லவர் கால சிற்ப கலைகளுக்கு சிறந்த சான்றியது மாமல்லபுரம். பல்லவர் கால சிற்பக்கலைக்கு சிறந்த சான்றியது மாமல்லபுரம். கீழ்கண்ட எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்து எது? ரா வதோட நா தான் அதிகமாக வரும். சரிங்களா? கீழ்கண்ட எழுத்துக்களில் சொல்லின் தொடக்கமாக வரும் எழுத்துனா நா. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று கூறியவர் ராமலிங்க அடிகளார். பகைவரால் அழிக்க முடியாத அரண் எது? அறிவு. பகைவரால் அழிக்க முடியாத அரண் எது? அறிவு. தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். தமிழில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். யாதும் ஊரே யாவரும் கேளு என்று சொன்னவர் யாருன்னா கணியன் பூங்குன்றனார். சோம்பல் என்பதற்கு சரியான எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. சோம்பல் வந்து சுறுசுறுப்பு. உடல்நலம் என்பது எது இல்லாமல் வாழ்தாகும்? பிணி இல்லாமல், அது நோய் இல்லாமல் வாழ்வது, அதான் பிணின்னு சொல்லுவாங்க. பிணி இல்லாமல் வாழ்வதாகும். வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியுடன் வினவி வேலை செய்வது என்னென்னா ஏவல் வினா. ஸோ ஒரு வேலையை செய்ய சொல்லி கேள்வி கேட்குறதுன்னா அது ஏவல் வினா. வீட்டில் தக்காளி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயான்னா அது உங்களை வேலை ஏவும் போட்டு சொல்லணும்னா அது ஏவல் வினா. கம்பன் வீட்டு கைத்தறியும் கவிபாடு என்ற முதுமொழிக்கு உரியவர் வந்து கம்பர் தான். ஓகேவா? ஒரு கதையை இசை, வசனம், ஆடல், பாடல், மெய்ப்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வழங்கும் ஆட்டம் வந்து பார்த்திங்கன்னா தெருக்கூத்து. வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் வந்து ஜவஹர்லால் நேரு. நெல் புல் ஆகியவற்றின் இலை வகை அது வந்துன்னா தாள். நெல் புல் ஆகியவற்றின் இலை வகை அதுனா தாள். ஸோ நம்ம தமிழில் வந்து புக் பேக் கன்வெர்ட் படித்தா கூட நீங்கள் 50க்கு 20 அழகாக எடுத்துடலாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டடி மெட்டீரியல் வந்து ஒரு ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம பாரத் எக்ஸாம் ஆப் இருக்குது. ஆப் லிங்க் வந்து ப்ளே ஸ்டோரில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துறேன். வேணுங்கிற டவுன்லோட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு சாட் பண்ணுங்கள். ஆப்பில் வந்து உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த காணொலி மூலமாக நீங்கள் தமிழில் நல்ல மார்க் எடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதனால் தமிழுக்கு ரொம்ப மெனக்கிட வேண்டாம். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.